பாத்துட்டு எங்க அண்ணனை பாத்துட்டு பேசிட்டு தொட்டுட்டு ஐயோ ஐயோ நான் அரே பாத்து நீதானா நீ பாத்துங்கற இவனை நம்புவானா தொடப்ப கட்டியால அந்த ஆளை பெருக்கு ஒரே குப்பையா கிடக்கு மனசு. அப்படியே கண்ணமாப்பட்ட சுடுகாட்டுல கொண்டு வச்சு உன்னை உசுரோட சமாதி ஆக்கிடுவேன். புரியுதா? டோர் லாக். I feel very happy today because he's a cutest man. He's so beautiful. ஏ மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுனே ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். குறைச்சு பேசாதீங்கண்ணே, நானு எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எச்சக்கல ஃபேமிலியா? எப்படி அவர் இவ்ளோ அழகா இருக்காருன்னு எங்களுக்கு சத்தியமா தெரியல. ரொம்ப அழகா இருக்காரு. ஒரு நிலாவெல்லாம் நம்மளால நேர்ல பார்க்கவே முடியாது. ஆனா நாங்க ஒன் டைம் நிலா அவரை பார்த்துட்டோம். அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. டக்குன்னு எங்களால பார்க்க முடியல. அவர் பின்னாடியே நாங்களாம் போறோம். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. அவர் நல்ல ஆட்சி நல்லா பண்றாரு. நாயே எந்த நேரத்துல என்ன பாட்டா பாடுற? தமிழ்நாடு ஒரு நாடு மாதிரியா இருக்கு. ஒரு ரேப் கேஸுக்கு பேசுறது இல்ல, ஒரு ஆணவ கொலைக்க பத்தி பேசுறது இல்ல. ஊர்ல அவ்வளோ கேசஸ் வந்துட்டு மக்களை கொல்றாங்க, மக்களுக்காக வரேன்னு சொல்லிட்டு அத்தனை பேரோட வீட்டை இடிக்கிறாங்க. அதெல்லாம் கேட்க துப்பு இல்ல. ஆன்லைன்ல பெண்களை எந்த அளவுக்கு அபியூஸ் பண்றாங்க. அந்த நாடு நாடாவாடா இருக்கு. என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. மக்களை என் மனசை விட்டு கரூர் எப்பவும் நீங்கவே நீங்காது. நமக்கு ஏற்பட்ட வேதனையான சம்பவத்தை, நமக்கு எதிராக நடந்த சதிய சூழ்ச்சிய இனி வர்ற ஜெனரேஷனும் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல. அதுக்காகவே கரூர்ல ஒரு நினைவு சின்னத்தை நம்ம டிவிகே சார்பா அமைக்கப்படும். ஐயா வந்துட்டியா? எங்க தலைவர் போப்புல் சட்டையில சும்மா சூப்பரா வந்திருக்காரு. வெரி சூப்பர் டிவிகே தலைவா வாழ்க. பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவர் பேசினாலே போதுமே சார், அவ்வளவு அழகா இருக்காரு. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. எல்லாரும் மத்தியில வந்துட்டு ஓடுறவங்க மத்தியில ஒருத்தருக்கும் நின்னு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அதெல்லாம் பெருசா ஹேட்ஸ் ஆஃப் பண்ணும். சைக்கோ, இதுங்களும் ஒரு சைக்கோ. சூப்பரா இருக்கு கட்சியே. இந்த சைக்கோ கட்சிங்களுக்கு கிட்ட தமிழ்நாடு கொடுத்துட்டு தமிழ்நாடு பாதிக்குது. அது எப்படி சரி பண்றதுன்னு தெரியல. அடங்கப்பா, அட பாவி, உலகமே நாறுதேடா. அவரு அந்த இடத்துக்கு போயிட்டு நான் காலையில சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா கூட கத்துவாங்க அவங்க எல்லாம். ஏன்னா அங்க எதுவுமே இல்ல. சோ அதனால அவங்க எது சொன்னாலும் கத்ததான் செய்வாங்க. சரியான லூசு கூடமா, லூசு கூட. அவங்க கிட்ட நீ போயிட்டு பிரச்சாரம் பண்ண என்ன, காலையில சாப்பிட்டேன்னு சொன்ன என்ன, தூங்கி ஏந்து இப்பதான் வந்தேன்னு சொன்னா என்ன? இப்போ நீ எது சொன்னாலும் அவனுக்கு பைத்தியக்காரனுங்க நல்லா கத்துறானுங்க. அது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறதும் சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறதும் சரி. இந்த அவமானம் உனக்கு தேவையா? கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. செம்மையா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மூஞ்ச பாக்கும்போது தாங்க முடியலனால. இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, வேற லெவல். செம்ம கியூட் பா. இப்படி எடுத்து வச்சதே பா செம்மையா இருந்தது. அமுகு டுமுகு அமால் டுமால். அவர் என்ன செய்ய பார்க்கவே இல்ல. யாரெல்லாம் சொன்னாங்கன்னா தற்கொலைலாம் கிடையவே கிடையாது. நாங்க தான் அடுத்து எல்லா வருஷமும் செய்யும். அடிச்சுக்கவே முடியாது. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. விஜய் வந்து செய்தியாளர்களை நேரடியா சந்திக்காம இருக்காரு. அது என்ன காரணம்? இன்னைக்கு முதற்கொண்டு பொதுக்குழு நடந்திருக்கு. தலைவர்கள் யாருமே வந்து பத்திரிகைகளை சந்திச்சு பேசல. ஏன் செய்தியாளர்கள் சந்திக்கிறத அவர் தவிர்க்கிறார்? செய்தியாளர்கள் ஏன் சந்திக்கணும்? நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது. வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. எம்ஏ எம்ஏ பிலாசபி பிலாசபி. தளபதி 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 எங்கள் முதல்வரே. ஸ்வீஸ்லேந்து வந்திருக்கிறோம். எப்ப ஜனநாயகம் வருதோ அப்ப தியேட்டர் தடிக்க வருதோ. The chief minister title காட்டோம். எந்த ஊர்ல வர? ஸ்வீஸ்ல.
மாமன் தங்க மோதிர திட்டம் அறிவிக்கப்படும். ரியல் தாய் மாமன்லாம் கிடையாது, ரியல் தாய் மாமன். எப்படி ரியல் தாய் மாமன்? உங்க தங்கச்சி வித்யா உயிரோட இருந்து அவங்களோட குழந்தை இறந்துருந்தா, இந்த கூட்டத்துல இருந்து உங்க தங்கச்சியோட குழந்தை இறந்துருந்தா, இதே மாதிரிதான் ஸ்டேஜ் போட்டு மேடை ஏறி எப்படியாவது கொத்து பரோட்டா போட்டு விட்டுருங்க, திமுகவை செஞ்சு விட்டுருங்க, இப்படிதான் கேப்பீங்களா அங்கிள்? அதான் இரங்கலா? நான் கேக்குறேன். என்ன போய் ஓடி ஒளிஞ்சிட்டான், வாய் இருந்தா என்ன வேணா பேசுவியான்னு கேக்குறீங்களே அங்கிள். உங்களுக்கு கால் இருந்தா என்ன வேணா ஆடுவீங்களா அங்கிள்? டிசம்பர் 27ஆம் தேதி 60 நாள்ல உங்க தங்கச்சி குழந்தை இறந்தோன்னு இப்படிதான் ஸ்டேஜ் ஏறி ஆடுனீங்களா? என்ன எழுதி கொடுத்துட்டா தமிழ்நாட்டை 50 ஆண்டுக்கு நீங்க சாகுற வரைக்கும் நீங்க தான் முதலமைச்சர். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற பாப்பம்பட்டி அணியின் முதல் பேட்ஸ்மேன். அவ பைத்தியம் சார். இப்படிதான் சார் அடிக்கடி பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு ஓடி இங்க வந்துருவா. பைத்தியங்கிறதுக்காக அவளை தூக்கி கடல்லே சார் போட முடியும், பாவம். நம்மளுடைய தமிழக முதல்வரை நம்பி வந்தவர்கள் யாரும் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை, கெட்டதாக தான் சரித்திரம். மாமா 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 தாத்தா பொண்டாட்டி ஞாபகத்துல அழறாரு, இவர பாட்டி ஞாபகத்துல அழறாரு, நீங்க அழறீங்க. நான் எது கடறேன்னு சொன்னா இந்த வீட்டுல யார் நம்புறாங்க? உங்ககிட்ட எல்லாமே நான் ஓட்டு கேட்கிறேன். உங்களுடைய பெருவாரியான ஓட்டை விசில் சின்னத்துல வாக்களிச்சு பெருவாரியான வித்தியாசத்துல வெற்றி பெற செய்து நம்மளுடைய ஒரே குறிக்கோள் விஜய் சார தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆக்கணும். ஹாய், வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்களுக்கு தெரியும் டிவி கேஸ் சசியாக்கா பேசுறேன். இந்த மாதிரி நான் வீடியோலாம் நான் போட்டதே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப நொடிக்கிறான், எங்களை ஆக்வர்டா பேசுறான். இது ரிலேட்டடா நாங்க வந்து இன்னைக்கு சிங்கப்பெண்கள் படையில நான் வந்துட்டு ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரிலாம் பண்றான், குடிச்சிட்டு எல்லாம் ரொம்ப ஆக்வர்டா பேசுறான், தகாத வார்த்தைகள்லாம் பேசுறான், நீங்க இமீடியட்டா நீங்க வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ட்டு. நைட்டு இப்ப பாத்தீங்கன்னா 11 மணி. இது வரைக்குமே நான் சொல்றேன் திருப்பி, அவன் ரொம்ப ராவடி பண்றான், ஆக்வர்டா பேசுறான். கொஞ்சம் வாங்கன்னு சொன்னா அந்த எஸ்ஐ என்ன சொல்றாரு, அப்படியெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நெக்லெக்ட் பண்றாங்க. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான், போனா ரத்தம் கட்டிச்சான். தயவு செய்து நான் டிவிக்கு கட்சி உறுப்பினர், நான் வந்து விஜய் கட்சியில இருக்கேன். சிங்கப்படை பெண்கள் பாதுகாப்புன்றாங்க, ஸ்டேஷன்ல ஆனா அந்த ஸ்டேஷன்ல அந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கவே வரமாட்டேன்றாங்க. நைட்டுன்னா உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்களா? சொல்லுங்க நீங்க. கரூர் மாவட்டம் குளித்தலையில் திருமணமான பெண்ணுக்கு ஆபாச சைகை காட்டி தவறாக நடக்க முயன்றதாக எழுந்த புகாரில் தாவேகா நிர்வாகியை அந்த பெண்ணின் உறவினர்கள் சரமாரியாக அடித்து உதைத்தனர். சித்தப்பா அவமானம் தாங்க முடியாம தூக்கில தொங்கிட்டானா? அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாது. பாலியல் சீண்டல் புகாரில் சிக்கி தாக்குதலுக்கு உள்ளானவர் வரகூர் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணராயபுரம் தாவேகா கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரமேஷ் ஆவார். இவர் இளம்பெண் ஒருவரை கடந்த 2 மாதங்களாக தொடர்ந்து சீண்டி வந்துள்ளார் என்பது அந்த பெண்ணின் உறவினர்களது குற்றச்சாட்டாகும். நீ சொல்லு, நீங்க பண்ண தப்பா இல்லையா? தப்புதான் இல்லையா? ஆனால் தாவேகா நிர்வாகி ரமேஷ் மீது வழக்கு பதிவு செய்ய மறுத்த குளித்தலை போலீசார் தாக்குதல் நடத்தியவர்கள் மீதுதான் வழக்கு பதிய வேண்டும் என்றனர். பின்னர் வழக்கறிஞர் மூலம் புகார் அளித்த போது CSRஐ மட்டுமே போலீசார் வழங்கினர். ஒரு குருபாத்தாயா அலைறாங்க. நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி உயிரிழந்த நிலையில் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒடிஷா கன்னியாகுமரி மாவட்டம் வடக்கு தாமரைக்குளம் பகுதியை சேர்ந்தவர் சபரிவர்மன். இவர் தென் தாமரைக்குளம் பகுதியில் குட்கா விற்பனை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டு நாகர்கோவில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். நாகர்கோவில் கிளை சிறையில் இருந்த அவர் திடீரென மரணமடைந்த நிலையில் சிறையில் விசாரணை கைதியாக இருந்த சபரிவர்மன் உடல் குறைவால் உயிரிழக்கவில்லை. அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது உறவினர்கள் ஆசாரிபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நல்ல குதிரை சவுக்கல அடிச்சு நொறுக்கணும் இவனை. சபாஷ், சரியான பொண்ணு, அப்படி எடுத்து சொரிக்க.
இவனை விடாத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.